ஹலோ விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா டைப் ஆஃப் ரெசிஸ்டர். போன வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா ரெசிஸ்டரோட கலர் கோடை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட வேல்யூ எப்படி ஃபைன் பண்ண சொல்லி போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காம மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எந்தெந்த ரெசிஸ்டர் எத்தனை வகையில் இருக்குது, அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா நார்மலாக கிடைக்கிற லீனியர் ரெசிஸ்டர் தான். இது ஒரு மின் தடைன்னு சொல்லலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தா புரியும். ஸோ இது நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய நம்ம காமனாக கரண்டில் பார்க்கக்கூடிய ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டர் இது ஒரு மின் தடை. வர கரண்ட்டை ட்ராப் பண்ணி அப்போஸ் பண்ணி அந்த வேல்யூக்கு ஏற்றப்போ ட்ராப் பண்ணி அந்த பக்கம் ஆப்போசிட்டில் உங்களுக்கு வெளியே கொடுக்கும். இந்த ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா ஃபியூசிபிள். இது ஹை கரண்ட்டை கொஞ்சம் கேரி பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் அந்த வாட் அதிகமாக இருந்தால் தான் அந்த கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காகவும் இது டெட் ஷார்ட் ஆனால் ஃபியூஸாகவும் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை ஃபியூசிபிள் யூஸ் பண்ணுறோம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது பொட்டென்ஷியல் மீட்டர். இதை நம்ம பொட்டென்ஷியல் மீட்டர்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வால்யூம் கண்ட்ரோலாக பயன்படுத்துகிறோம். ஸோ இதுக்குள்ளேயும் ரெசிஸ்டரோட கார்பன் கோட்டட் தான் இருக்கும். அதை நீங்கள் ஹை எண்டு, லோ எண்டு, வைப்பர் எண்டு இதை நீங்கள் அதை ஸ்வைப் பண்ணும்போது அதோட கார்பனோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டர் வேல்யூ குறையும். ஸோ இதோட ஃபங்க்ஷன். ஸோ இது ஆடியோக்கு எப்படி நம்ம பயன்படுத்துகிறோன்னா லெஸ் தென் ஆஃப் வேல்யூ ரெசிஸ்டர் வேல்யூ நீங்கள் சிக்னல் வழியாக கிரவுண்ட் பண்ணும்போது அந்த சிக்னல் கிரவுண்டில் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஹை பாசிங் அதில் இருக்காது. ஸோ அப்புறம் மீடியமான கண்ட்ரோலாக இருக்கும். நீங்கள் ரெசிஸ்டர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண அதோட கிரவுண்டோட டச் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு சிக்னல் பாசிங் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி தான் இது வால்யூம் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் செயல்படுது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது நெட்வொர்க் ரெசிஸ்டன்ஸ். இது உள்ள ஒரு சீரீஸ் ஆர் மோனோவா இது உள்ள நம்ம உள்ள டோப்பிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சிக்னல் நாய்ஸ் கண்ட்ரோலுக்காகவும் இல்லை எப்படினாலும் நம்ம அதை ஃபங்க்ஷனை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ரீசெட். இதுக்குள்ளேயும் அந்த கார்பன் ஃபிலிம் கோட்டட் இருக்கும். இதுலேயும் ஹை எண்ட், லோ எண்ட், வைப்பர் எண்ட் இருக்குது. ஸோ சேம் பொட்டென்ஷியல் மீட்டர் பார்த்த போல தான் இதுவும். பட் இது மல்டி வேரியபிள், அதாவது கரண்ட்டை லிமிட் பண்ணுறதுக்காண்டி பயாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி இதை பயன்படுத்தலாம். ஸோ இதுவும் ஒரு வகையான ரெசிஸ்டர் தான். ஸோ இது ட்ரிம் பார்ட். ஸோ மோர் அக்யூரேசியான ரெசிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இதுவும் சேம் தான். பட் ஹெட்டில் இருக்கிற அந்த ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ண இதோடைய ஓம்ஸ் டிகிரிஸ் ஆர் இன்க்ரீஸ், இதோட வைஸ் அதாவது அந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸை பொறுத்து சுற்றுறதை பொறுத்து இன்க்ரீஸ் ஆர் டிகிரிஸ் ஆகிட்டு இருக்கும். பட் இதுக்கும் ரெசிஸ்டர் வேல்யூ உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே அந்த லிமிட்குள்ளே இது வேரியபிள் டிவேரியபிளாக இருக்கும். ஸோ இது ஒரு ட்ரிம் பார்ட். இது ஒரு ப்ரீசெட் போல தான், பட் ப்ரீசெட் கிடையாது. ப்ரீசெட் மாதிரி மோர் தென் அக்யூரேசி பயாஸை செட் பண்ணுறதுக்காண்டியும் ப்ளஸ் ப்ராப்பராக இதில் எந்த இடத்துல கரண்ட்டை செட் பண்ணுறதுக்காண்டியும் இது பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காம்பனண்ட் எல்டிஆர். இது மேலே லைட்டு ஒளி படுறதை பொறுத்து இதோட ரெசிஸ்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். லைட் வேல்யூ கம்மியாக பட அப்படி ரெசிஸ்டர் வேல்யூ ஜீரோ பண்ணிகிட்டே வரும், குறைச்சிக்கிட்டே வரும். நம்ம பார்க்கக்கூடிய காம்பனண்ட் வேரிஸ்டர். இது நீங்கள் மோஸ்ட்லி எஸ்எம்பிஎஸ் செக்ஷனில் பார்க்கலாம். டிவி சர்க்யூட் போர்டு அது எனி எஸ்எம்பிஎஸில் நீங்கள் இதை பார்க்கலாம். ஸோ எஸ்எம்பிஎஸில் எங்கே பயன்படுத்துவாங்கன்னா இன்புட் வோல்டேஜ் வரக்கூடிய இதில் பேரலாக பயன்படுத்துவாங்க. பேஸ் நியூட்ரலுக்கு போயிட்டுருக்கும். ஸோ இதுக்கு இந்த வேரிஸ்டருக்கு ஒரு சில வேல்யூ இருக்குது. எக்ஸாம்பிள் ஒரு 220 வோல்ட் இது கட் ஆஃப் பண்ணால் அது 220 வோல்ட்ஸ் போட்டிருப்பாங்க. 220 வோல்ட்டுக்கு மேலே இது உள்ள வோல்டேஜ் போச்சுன்னா இது ஓம்ஸ் ஜீரோ பண்ணிக்கிட்டு அதை ஷார்ட் ஆகி விட்ரும். ஷார்ட் ஆகிறதுனால அதர் காம்பனண்ட்லாம் உங்களுக்கு சேஃப் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காம்பனண்ட் தெர்மிஸ்டர். இதை நீங்கள் மோஸ்ட்லி நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். ஸோ தெர்மிஸ்டர்லேயே 2 வகை இருக்குது, என்டிசி, பிடிசி. என்டிசிங்கிறது நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், பிடிசிங்கிறது பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஸோ இது ரெண்டுத்துக்கான வேறுபாடை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்டிசியை பார்த்துருவோம். என்டிசி என்ன வேலை செய்யணும்னா இதோட டெம்பரேச்சர் அதிகமாகும் போது இதோடைய ஓம்ஸை குறைக்கும் போது சர்க்யூட்டை டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ பிடிசி பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இது வழியாக கரண்ட் ஃப்ளோவோ சம்திங் இது ஆகும்போதோ இந்த ரெசிஸ்டரை ஹை பண்ணிக்கும். இதோட டெம்பரேச்சர் அதிகமானால் ஹை பண்ணும். என்டிசிங்கிறது இது வழியாக ஃப்ளோ ஆனால் அதோடைய ரெசிஸ்டரை குறைச்சிக்கும். ஆனால் இந்த பிடிசிங்கிறது என்னோடய ரெசிஸ்டரை அதிகப்படுத்திக்கும். டெம்பரேச்சர் அதிகமானால் அதோடய ரெசிஸ்டரை அதிகப்படுத்திக்கும். ஸோ இது நிறைய சர்க்யூட்டில் நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இந்த ஓம்ஸ் ஆர் டிகிரிஸ் அதாவது ஆன் ஆர் ஆஃப் பண்ணுறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது
இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.